அழைப்பு இருந்ததால நாம் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நாம் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு நீங்களே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு நீங்களே இல்லை. எல்லாருடைய கண்களில் தேவ வார்த்தைக்காய் தேவ பிரசன்னம் இந்த காலைகளில் வசனத்தை கேட்கும் போது நமக்கு இறங்கி வந்து உங்கந்தரின் அர்த்தம் புரிந்து கடத்தி விட்டு கடந்து போக எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உன் வழியான அழைப்பு என்னை காத்து கொண்டது. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் உன் தரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டது. எஜமானனே என் எஜமானனே என்னை அழைத்த எஜமானனே எஜமானனே என் எஜமானனே என்னும் நடத்தும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு நிகரே இல்லை. அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர். இனி உயர்த்தி வைக்கும் என்னையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர். நாம் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன். இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன். இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு நீங்களே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு நிகரே இல்லை. நம்புறீங்க? ஒவ்வொரு முறையும் சரி கன்னட சர்வீஸ் வந்து நெக்ஸ்ட் இருக்கு. அதனால இப்போ என்னது மஞ்சுளா மஞ்சுளாலாம் நீங்க வரணும்னா செகண்ட் சர்வீஸ் வரலாம். நல்ல எவ்வளவு நேரம் அது 1.5 மணி நேரமா பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஏன்னா 1 மணி நேரம் பாரமெல்லாம் நம்ம பாதுகாக்கிற தேவனுக்கு 1 மணி நேரம் போதுமா? 1.5 மணி நேரம். ஏன்னா பாடலே அப்படியே ஸ்தோத்திரத்தோட போகுது. நல்லது. ஒரு எதை செஞ்சாலும் முழுமையா நாம கர்த்தருக்கு இருக்கணும்னு ஆசைப்படணும். முந்தியெல்லாம் முறுமுறுத்தாங்க நிறைய பேர். இப்போ முறுமுறுப்பு வார்த்தை என் காதுல விழுற. அது என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, அது என்ன, அது இது என்ன, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு நடக்க பழுத்த அனுபவத்தில் வளர 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 வீட்டில் உட்காந்து என்னத்த நேரத்தை போறவொடனே டிவி ஆன் பண்ணி மொபைல் என்ன அது ஒரு நாளெல்லாம் தேவ சமூகத்திலிருந்து போனா கூட சந்தோஷமா நல்ல வசதிகளை கொடுத்து சாப்பாடு வசதியெல்லாம் இருந்து அரிசி வடிச்சு போட்டு அதுக்கெல்லாம் ஆட்கள் இருந்து பண்ணா சர்ச்சிலேயே ராத்திரியெல்லாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இருக்கலாம். சர்ச்சிலேயே விழுந்து கிடக்கலாம். ஏன்னா தேவன் செய்த நன்மை, தேவன் செய்த காரியத்துக்கு ஈடாக நாம ஒன்றையும் செய்ய முடியாது.
அப்படி இருக்கலாம் தேவ சமூகத்துல. அதனால இப்ப அந்த முறுமுறுப்பெல்லாம் இல்லை. அப்படி இருந்ததுன்னா நான் மேடையில சொல்லிடுவேன், இன்னுமா நீங்க மாறல? இவ்வளவு சொல்லி இவ்வளவு கற்றுக் கொடுத்து பைபிளை படிச்சா நல்லா புரியுற அளவுக்கு ஆவியானவர் இடைப்பட்டு நேற்று பெய்த மழையில தொடங்கின ஊழியர்ல இது. இதுக்காக ரத்தம் சிந்தி இருக்கு. நான் இல்ல, எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்காங்க. உழைப்பு எல்லாருக்கும் சபையில. நான் என் வேலை செய்யற அவ்வளவுதான். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு என்னுடையது. இதுக்கு மேலேயும் அப்படியெல்லாம் பேசவும் கூடாது, அதுக்கு ஏற்றபடி இருக்கவும் கூடாது. சரி, இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஒரு செய்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அழைப்பை முக்கியப்படுத்தி ஆயத்தம், அழைப்பு, ஆயத்தம், பொறுப்பு, அனுப்புதல். அப்ப அதை ஒட்டி தான் ஆண்டவர் உணர்த்தி இந்த வார்த்தை உங்களுக்கு. ஏன்னா எப்படி இந்த 66 புத்தகத்தில் உள்ள வார்த்தையை தான் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் எல்லாம் பாருங்க. என்ன என்ன செய்யணும்னா என்ன செய்யணும் உடனே. அப்போ உங்க சிந்தனைகள் இல்லை, எங்கேயோ உட்காந்து தலையாடிக்கிட்டு இருக்கீங்க. எந்த புத்தகத்துல தான் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும்? பாருங்க, எந்த புத்தகத்துல கேட்கணும் அப்படி சொல்லுங்களா? அப்பதான் எல்லாம் விழிப்பா இருப்பாங்க. வேற யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. சில பாஸ்டர்ங்க அறிமுகம் இல்லாதவங்களா வந்தா அவ்வளவுதான். நான் அப்படியெல்லாம் நடத்த முடியாது. அப்படி என்ன சொல்றேன்னா, ஒரு மேய்ப்பர் ஆடுகளை அருமையா கொண்டு போகணுமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார்னா அப்படியே அந்த சங்கீதத்தின்படி அப்படியே அமர்ந்த தண்ணீர் அண்டையில், அதான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள, அபிஷேகத்துக்குள்ள, வல்லமைக்குள்ள தேவ ஜனங்களை கொண்டு போகணும் என்பது நம்முடைய நோக்கம். இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் தூங்கி நேரத்தை கழிக்காதீங்க. சொல்லலாம் பண்ணிட்டீங்களா? அதுக்காக தான் மேலேயே போட்டு வந்துடலாம். சரி, என்ன விஷயம்? அட்லீஸ்ட் ஒரு 6-7 குறிப்பாவது கர்த்தர் நம்மோட பேசுவார். தேவ சத்தத்தை கேட்க ஆசையா நீங்க வரும்போது கர்த்தர் நம்மோடு பேச வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தி யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துல தான் இருக்கும். எக்ஸோடஸ் சாப்டர் 3. நான் 3 கலப்படமா கலந்து பேசலான்னு பார்த்தேன். வேண்டாம், ஜனங்களுக்கு அதை ஈஸியா புரிய முடியாது. ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொன்னா கூட அது அப்படியே பதிய வைக்கணும். அது என்னுடைய ஆசை. அழைப்புல வித்தியாசம் இருக்கு. அப்போ அந்த பாஸ்டர் அப்படி இல்லையே, இந்த பாஸ்டர் அப்படி இல்லையே. இந்த பாஸ்டர் அழைப்பு அதுதான். எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட் இல்லை. தேவன் ஒரு வித்தியாசமா நடத்துவார். நேற்று இங்க ஒரு ஜெபம் இருந்தது இதே ஏரியாவில். நம்மளை நாம் மதிச்சு கூப்பிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போனா கிறிஸ்தவ போட்டோ தான் வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள. வெளியில எல்லாம் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டீங்க. நான் ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்டேன். சாம்பார் போடுவாங்கன்னு பார்த்தா சாம்பார் கூட இல்லை, வெறும் பரோட்டாவை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் நினைப்பாங்க, தனியா ஊழியக்காரங்களை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு கவனிக்கிறாங்க. வெளியில இருக்கிறவங்க தான் நல்லா சாப்பிடுறவங்க. உள்ள போறவங்க காத்துக்கிட்டே இருக்கணும். சரி, அப்ப அந்த இடத்துல நடத்தும் போது நம்ம தான் நடத்தணும். ஒரு 55 நிமிஷத்துக்குள்ள 1 மணி நேரத்துக்குள்ள முடிச்சுக்கணும். நம்ம ஜனங்களை கேட்டால் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது ஐயா. அது இல்லை. அப்புறம் போறவங்க வரவங்க, அவங்க வந்தவங்கலாம் வந்து ராத்திரி தம்பிங்க அங்கே இருந்தாங்க. வந்து ஐயா ஸ்தோத்திர ஐயா, நீங்க பேசுறீங்க இந்த இடத்துல, காதல விழுது வார்த்தை நேரடியா கேட்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு மனசு நல்லா இருக்கு. நல்ல வார்த்தைங்க. யார் யாரு? தேவனை அறியாதவங்க.
தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க, சாமிதுரை அவங்க அந்த வீட்டில் உள்ள அம்மா ராத்திரி, இப்படி போகிறவங்க வரவங்கெல்லாம். அப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கு தெரியும் கர்த்தர் நடத்துகிறாரு, நான் கேட்கணுங்கிற அவசியம், வசனம் எப்படி இருந்தது, பாடல் எப்படி இருந்தது, நான் பேசுனது எப்படி இருந்ததுன்னு நான் யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு தெரியும். இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோன்னா ஆவியானவர் துணையோடு இங்கே எப்படி ஆளுடைய வார்த்தை போகுதுன்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ 1ஆம் தேதி ஆண்டுடைய வார்த்தை, அதை ஒட்டி தான் பேசலாம். 4 வாரம் நான் பேசணும்னா 4 செய்தி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்காக நான் அதான் தாத்தான்றீங்களே, தாத்தா கடைசி வரைக்கும் கோல் எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா? நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன செய்யணும்? வாய்ப்பு கொடுக்கணும். திடீர்னு தோத்திரம் போட்டு போயிட்டுன்னு வச்சுங்க, மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் போல திருச்சபை. அதுக்கு தான் அடுத்த கட்ட இளைஞர்களை உருவாக்குவது. அப்போ பாஸ்ட் பையன் தானா? நீங்களும் வாங்க. 6 வருஷம் 7 வருஷம் பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு வந்திருக்காங்க, நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன, ஐயாவோட இணைந்து இருங்க. சண்டே பேச வைக்க முடியாது. வேறு ஊழியர்கள் எவ்வளோ ஊழியம் இருக்கு. 2 பேர் அனுப்பி போயிட்டு அங்கே பார்த்துட்டு அவங்க ஜபம் நடத்திட்டு வாங்க, அதை போய் விசாரிச்சுட்டு வாங்க. அந்த சிக்கா இருக்காங்க போயிட்டு, அதான் ஊழியமா இல்லை, ஊழியமா இல்லை, நிறைய செய்யணும். அப்ப அடுத்த ஒரு லீடர் யாருங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நான் வேணாம்னா கூட கர்த்தர் எழுப்பிடுவாரு. நம்ம யாரு இவர்தான் நாம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, கர்த்தர் யாரை எப்போ எங்க நடத்தணும் அவருக்கு நன்றாகவே சொல்லுங்க. ஏன்னா இந்த மென்டாலிட்டி நமக்கு வரணும். என்ன தள்ளிட்டு வேற ஒருத்தவங்களை கொண்டு வரணும்னா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அப்படியே பிடிச்சுக்கிட்டு நிக்க, மைக்க பிடிச்சுக்கிட்டு நாம் தான் அப்படியெல்லாம் சொல்ல. ஏன்னா தெய்வீகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ நடத்துதலை அறிந்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் இல்ல, தேவன் எதையும் செய்ய முடியும், எப்படியும் செய்ய முடியும். இன்னைக்கு ஏன்னா அந்த ஊழியர்களை ஒட்டி அதுதான் வார்த்தைங்க வரும். அப்போ ஊழியக்காரங்கன்னா வெறும் ஊழியக்காரங்களா? சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே மினிஸ்ட்ரி பண்ணணும், ஆனா முறையோடு பண்ணணும். அப்ப இன்னைக்கு என்ன, நாம் யார் தெரியுமா? அழைக்கப்பட்டவர்கள். நம்ம யாரு? வேகமா தான் போகணும். அழைக்கப்பட்டவர்கள். 1 பேதுரு 2:9, 1 பேதுரு 2:9 இந்த நமக்கு பொதுவான அழைப்பு எல்லாருக்கும் உரியது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் அப்பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீங்க. அழைப்பு என்னங்கிறத அங்க ஆண்டவர் அழகா விளக்கி கொடுக்கிறார். தயவுசெய்து கிறிஸ்தவங்க பைபிள் படிக்க பழகுங்க. எந்த நாங்க இந்த இதுல இருந்து வந்தோம், நாங்க இதுல இருந்து வந்தோம், எதுல இருந்து நானும் இதுல இருந்து தானே வந்தேன், எனக்கு கத்து கொடுக்குறாரு. எதிலிருந்து வந்தோங்கிறது இல்ல, சத்தியத்தில் வளர வேண்டும். சரி, நம்ம அழைப்பு என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம எங்க இருந்தோம், எங்க கிடந்தோம் அப்படின்னா ஒரே வார்த்தையில முதல்ல அங்க சொல்லுது, அந்தகாரத்துல தடவிக்கிட்டு கிடந்தோம். இருட்டு. அந்தகாரம்னா இருளான சூழ்நிலை. இருள் என்பது என்ன? பாவம். பாவத்துலதான் பிறந்தோம். பேசிக்கிட்டே எப்படி டக்குன்னு முடிச்சிருவோம். இருக்கிற நேரத்தை பயன்படுத்திங்க. சிந்தையை நல்லா அப்படியே சிந்தை இந்த பக்கம் திருப்பி வச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு இங்க வந்து போறது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அதுல மாற்றம் இல்லை. நாம் அழைக்கப்பட்டவர்கள். அப்ப இதை அழுத்தமா முதல்ல சொல்றேன். சர்ச்சில் இப்ப இருக்கிற எல்லாருமே யாரு சொல்லுங்க? ஸ்கிரீன்ல இருக்கு பார்த்துங்க. அழைக்கப்பட்டவர்கள். சும்மா தான் வந்து உட்கார்ல. நான் தான் அழைச்சிட்டு வந்தேன், நீங்க அழைக்கல. உங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் அழைச்சிட்டாரு.
சிலருக்கு தெரிய மாட்டேன். நான் தான் போனேன், நான் தான் வந்தேன், நான் தான் அழைச்ச. ஒரு சிறு கருவியா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னே நடக்கிற விஷயம். அது ஆண்டவர் பண்ற விஷயம். நாம் அழைக்கப்பட்டவர்கள். அப்ப அழைக்கப்பட்டவர்கள்னா நாம அந்த அழைப்புக்கு ஏற்றபடி ஜாக்கிரதையா கிறிஸ்தவங்க, இப்ப நம்ம கிறிஸ்தவங்களா அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவ பிள்ளைகளா அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாருமே. ஒரு அரை மணி நேரம் தான் நான் பேசணும் போது இருக்கு. இந்த அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். அழைப்புன்னா பாஸ்டர் தான் அழைப்பு, அவங்க தான் அழைப்பு. அழைப்புல வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் பாஸ்டரா மாறிவிட ஒரு வார்த்தை கேட்கிறாரு, எல்லாரும் அப்போஸ்தலர்களா? அது அப்போஸ்தலர் அழைப்பு. எல்லாரும் மேய்ப்பர்களா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் சுவிசேஷகர்களா? அவங்கவுங்க அழைப்பு. அந்தந்த அழைப்பை உணர்ந்து போனா பிரச்சனையே கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கையில். அவங்க பாஸ்டரா இருக்கிறதுனால நாமும் பாஸ்டரா அந்த ஆசை வர வேண்டிய தேவன் அழைச்சாதான் தானா நடக்கும். ஆனா ஒட்டுமொத்தத்தில் இங்க இருக்கிற எல்லாரையும் நம்ம யாரும் எல்லாருமே அழைக்க எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு கிடந்தோம். எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு கிடந்தோம். யார் அந்த சிக்கலில் இருந்து, அந்த பாவ இருளில் இருந்து, அந்த சாபத்தில் இருந்து, அந்த அழிவில் இருந்து, அந்த ஆபத்தில் இருந்து, அந்த தெய்வீகத்துக்கு மாறான செயல்களில் இருந்து யாரும் நம்மளை விடுவித்து கொண்டு வர முடியல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதை செய்தார். அதனால ஆண்டவருக்காக வாழணும். எங்க போனாலும் எல்லாம் நமக்கு வேணும்னு எல்லாமே எங்க போனாலும் கண்கள்ல, காதுகள்ல, பேச்சில, வார்த்தையில ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்ல வைக்கிறது எதுக்கு தெரியுமா? அழைத்தவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அழைத்தவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நீங்க எங்க போய் திருட போனா கூட உங்க கூட இருந்து நீ போய் மாட்டிக்கிட்டு வாழ்ட்டு அப்படின்னா திருடத்துக்கெல்லாம் வரமாட்டாரு. அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இன்னும் சொல்ல போனா கூட வர்றாரு தான். யார் இப்ப நமக்குள்ள இருக்கிறது? யாரு? பரிசுத்த துக்கப்பட்டுக்கிட்டு என்ன பண்றது? சனிய நம்ம வார்த்தை அது. அவர் வேதனைப்பட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் அவர், ஏன்னா ஆவியானவருக்கு உருவம் இல்லையே, வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ பொய் சொல்லும் போது, அழைக்கப்பட்ட நாம் திருடும் போது, அழைக்கப்பட்ட நாம் தவறாய் வாழும் போது, அழைக்கப்பட்ட நாம் வழி தவறி போகும் போது, அப்புறம் இப்படி நிறைய சொல்லலாம். பல முறை கேட்டிருக்கோம் செய்தியில. அடுக்கு மொழியில நிறைய வார்த்தைகள் காதுல விழுந்திருக்க. அழைக்கப்பட்ட நாம் சினிமா பார்க்கும்போது, அழைக்கப்பட்ட நாம் சீரியல் பார்க்கும்போது, அழைக்கப்பட்ட நாம் சினிமா கொட்டாய்க்கு போகும்போது, அழைக்கப்பட்ட நாம் தீமையான வழியில் ரவுண்ட் அடிக்கும் போது, தப்பான காரியத்துல போகும்போது சொல்ற தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா என்ன, ஆண்டவர் மட்டும் இல்ல, நம்மோட தூதர்களும் நம்மோட தான் இருக்காங்க. ரொம்ப व्यसனப்படுத்துகிறோம். அப்ப இந்த செய்தியை கேட்கும் போது நாம யோசிக்கணும், ஒரு மாற்றம் எனக்குள்ள வேண்டும், மாற்றம் வேணும்னு நாமளே யோசிக்கணும். திரும்பவும் நாம அதையே பேசிக்கிட்டு, திரும்பவும் அதையே பண்ணிக்கிட்டு, திரும்பவும் அப்படியே போய்கிட்டு இருந்தா கண்டிப்பா நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு என்ன செய்யறோம் சொல்லுங்க? துரோகம் பண்றோம். நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள். நாம பண்ற துரோக செயல் நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சுதான் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பண்ணக்கூடாது என்பது. சரி, அழைச்சவர் யாரு? உண்மை உள்ளவர். இந்த பாட்டில எல்லாம் வந்திருக்கும். அதனாலதான் அந்த பாடலை பாடின. உங்க அழைப்பு இருந்ததாலே, அதனாலதான் அந்த பாடல் இன்னைக்கு இந்த செய்திக்கு ஏற்றபடிதான் அந்த பாட்டு பாடு. அழைத்தவர் யாரு? உண்மை உள்ளவர். 1 கொரிந்தியர் 1:10. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்ப நீங்க புரிஞ்சீங்க, சபையில அழைக்கப்பட்டு ஒரு இடத்துல வச்சிருக்காருன்னா ஆண்டவர் உண்மை. அப்பா உண்மையா இருந்தா பிள்ளைங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? அப்பா சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருந்தான்னா பிள்ளை அதை பார்த்துட்டு பண்ணணும். அப்பா குச்சிட்டு விழுந்து கிடந்தா பிள்ளை சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம், அதே தப்பு பண்ணுவாங்க.
ஆனா நம்மை அழைத்த தகப்பன் யார்? சத்தமா சொல்லுங்க. உங்களை என்ன அழைச்சவர் யாரு? இதுவரைக்கும் ஒருவேளை உண்மை இல்லாம இருந்திருக்கலாம். இனியாவது இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க உண்மையா இருக்கணும். வேற வழி இல்லை. உண்மையா இருக்க வேண்டும். பொய்யான வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் கூடாது. அப்ப இதுக்கு முன்னாடி அதை பத்தி யோசிக்க வேணும். தப்பாயிடுச்சு. பொதுவா உண்மையா மனசாட்சி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? பழசையே பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல புத்தி இருக்கிறவங்க, ஒரு நல்ல உணர்வு உள்ளவங்க, ஒரு நல்ல தெளிவான நிலையில இருக்கிறவங்க பழசையே பேசிக்கிட்டு இருக்க, பழசு இருக்கும், ஞாபகத்துக்கு வரும், கோடிட்டு காட்டுவாங்க. ஆனா அப்படியே பிடிச்சுக்கிட்டு பிடிவாதமா இருக்க மாட்டாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்ப அதற்கேற்றபடி என்னதான் செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை தெரியாத ஆயிடுச்சிங்க, தயவு செய்து அங்க வந்துடுவாங்க. குடும்பத்திலேயா இருக்கட்டும், சபையிலேயா இருக்கட்டும், நண்பர்கள் மத்தியில் இருக்கட்டும், ஊழியத்தில் இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், எங்கேயும் இருக்கட்டும், கிறிஸ்தவன் தனியா தன்னுடைய அனுபவத்தை காட்டுகிறவன். சில இடத்துல நேற்று நாம் ராத்திரி தானே இப்படி போறேன் வீட்டுக்கு, ரோட்ல 50 ரூபாய் விழுந்து கிடக்கு. இதான் எனக்கு கிடைச்சது. யாரு? 9 பாருங்க, 9 கொரிந்தியர் கோரி. தமிழே தெரியாதவங்க டைப் பண்ணி போடுறாங்கன்னா நல்லது தானே? சொல்லுங்க. இப்ப இதை நான் சொல்லும் போதே சொல்லிடுறேன். இதில் இந்த போல வேலை செய்யறவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஊழியத்தில் டைப் பண்றது, பாட்டெல்லாம் டைப் பண்ணி போடுறது, ஊழியம் செய்யறதுக்கு, இசை வாசிக்க, கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்யணும்னு ஆசை. சண்டே ஸ்கூல் ஊழியம், வாலிபர் ஊழியம், ஏதாவது நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு சொல்லுங்க, அதுக்கேற்றபடி உருவாக்குவோம். இவங்களே தான் செய்யணுங்கிற அவசியம் சொல்லுங்க இல்ல. இவங்களே தான் பண்ணுங்கிறது இல்ல. அதனால எல்லாரும் ஊழியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கலாம். இப்ப அவங்களே பண்றாங்களே, நீங்களும் வாங்க. உங்களுக்கு என்ன தாளந்து இருக்கு அதை செய்ய. 9:1 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். அதுல ஒரு வார்த்தை வருது, உண்மையுள்ளவர் யாரோட ஐக்கியமா இருக்க? நீங்க தான் பாக்குறீங்களா? 1 கொரிந்தியர் 1:9 யாரோட ஐக்கியமா இருக்க? உலகத்துல வாழ்ந்தாலும் போய் யாரோட போய் ஐக்கியமா இருந்து விடக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனை, அங்க போய் அந்த ஐக்கியமா போயிடக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் இதெல்லாம் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுட்டு நாம ஆண்டவர் பார்க்க அப்படியே விட்டுருவாங்கலாம் நினைக்காதீங்க. நியாய தீர்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். என்ன நியாயத்திற்கு ஆண்டவர் எனக்கு நியாய தீர்ப்பு வச்சிருக்காரு. எனக்கு கால மேலப்படாதீங்க, தப்பாட்டுதாதீங்க, எனக்கு இப்படிதான் வம்பு வருது அப்படின்னா எங்க சொன்னா இல்ல பட்டதுனால சொல்லிட்டா தப்பா அது பேரதான் சொல்லக்கூடாது. கொஞ்சம் சொல்லிட்டா, ஏன்னா நான் பிதாவானால் எனக்கு கனம். ஃபாரினர்ஸ் எல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. குறிப்பா ஆராதனைங்க மற்ற இடத்துல கால் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கலாம். பெரியவங்க இருக்கும்போது அது வேணும். கால் வலி இருக்கு, நான்லாம் தனியா இருக்கும்போது கால் போட்டுக்கிட்டு தான் பண்ணுவோம். கால் வலி அதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் தப்பு இல்லை. சர்ச்சு ஆராதனை இதெல்லாம் வரும்போது நம்ம அப்படி செய்ய வேண்டிய அவசியம். ஏன்னா அதை பார்த்தா எனக்கு அவர் திரும்ப போட்டு கால் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கட்டுப்பாடு. ஓகே, ஆண்டவரோட ஐக்கியமா நாம இருக்க, நம்ம அதிகமா உலகத்தோட ஐக்கியமா போயிடுறோம். நண்பர்கள் ஒரு டீ வாங்கி கொடுத்தா அவங்களோட அப்படியே அவங்க வழிக்கு போயிடுறோம். வேற வழிக்கு போயிட்டு தெய்வீகத்தை விட்டுடுறோம். நம்ம எங்க இருந்தாலும் யார் கூட ஐக்கியமா இருக்க வேண்டும்?
சத்தமா சொல்லுங்க, இயேசுவோட ஐக்கியமா இருக்கணும். சரி, யாரை அழைச்சார் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு ஒரு மோசேயை பத்தி தான் சொல்ல விரும்புறார். யாரை அழைத்தார்? இந்த 1/4 மணி நேரம் தான் இருக்கு, அவள் நேரத்தில் முடிச்சிடுறேன். யாரை அழைத்தார்? மோசேயை ஆண்டவர் அழைத்தார். மோசே என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தண்ணீரில், நீரில் எடுக்கப்பட்டவர். மோசே என்ற பேருக்கு என்ன? தண்ணீர், ஜலத்தில் எடுக்கப்பட்டவர். குறிப்பா இன்னைக்கு 3ஆம் அதிகாரம் 1 to 10 அதுல உள்ள வார்த்தைகளை கொஞ்சம் யோசிக்க போறோம். ஒரே வசனத்துல ஆழமா போயிட முடியும். ஆண்டுடைய தயவினால் பேச பேச பேசதான் வார்த்தை வரும். அதை போல ஆண்டுடைய பிள்ளைகள், நீங்கள் வேதத்தை படித்து 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 ஆழமா உள்ள போகணும். காலத்தை பார்த்தால் சும்மா கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது. நீங்களே வேதத்தை படித்து அதை ஆழமா தோண்டி அந்த வார்த்தையை அசை போட்டு நீங்கள் கிறிஸ்துவோட ஐக்கியமாய் இருக்க உங்களை, என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு சபை ஒழுங்கு, செய்தியை கொடுக்க, செய்தியை கேட்க. இப்படிப்பட்ட வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகள் படித்து நீங்க ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வசனத்தில் வளர வேண்டும். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். மோசேயை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சரி, மோசேயின் வாழ்க்கையில சில காரியத்தை நான் சொல்லிட்டு தான் முடிக்க போறேன். இந்த வசனத்தை அப்படியே படிச்சாலே போதும். ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய வியாக்கியானம் தேவையில்லை. ஏன்னா தேவனே தேவையான எல்லா வார்த்தைகளை எழுதி வச்சிருக்காரு. அதான் நீங்க ஆர்வமா ஆசையா படிக்கணும். மோசேயின் வாழ்க்கையில் 3 கட்டங்கள். 340, 120 வருஷம். ஒரு 40, இன்னொரு 40. முதல் 40 என்ன ஆச்சுன்னு சொன்னால் அரண்மனை வாழ்க்கை. ஒரு பெரிய இளவரசனா அரண்மனை வாழ்க்கை. அந்த இடத்துல தான் லீடர்ஷிப் என்னன்னு கத்துக்கிட்டார். பார்வோன் தலைவர் அந்த தேசத்துல. ஆனா அந்த எகிப்துக்கு சொந்தக்காரர், பார்வோனுக்கு சொந்தக்காரர் இல்ல மோசே. தேவ நடத்துதல் பாருங்க, தேவ நடத்துற விதம். ஆனா இந்த யோசனை எல்லாருக்கும் இருக்காது. நான் சொல்றதுனால எனக்கு இருக்கு. ஆனா நான் சொல்லும் போது உங்களுக்கு அந்த யோசனை வரணுமா? மோசே எங்க பிறந்தாரு, எப்படி இருந்தா, எங்க போனா? இந்த வசனத்தை படிக்க 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 அந்த கேள்விகள், அந்த சிந்தனைகள் வரும்போது நம்ம ஒப்பிட்டு பார்த்து, மோசேயை ஒப்பிட்டு பார்த்து, தேவனை ஒப்பிட்டு பார்த்து, நாம எங்க கிடந்தோம், நம்முடைய வாழ்க்கை எங்க வந்திருக்கு, என்ன இதுக்கு என்ன தகுதி இருக்கு, அப்படியெல்லாம் யோசித்து நம்ம அழைப்பிலே இருந்து, அழைத்தவருக்குள்ளே இருந்து, அழைப்பை விட்டு விலகாம, அழைப்புனா பாஸ்டர் மட்டும் இல்ல, பிஷப் அழைப்பு மட்டும் நினைச்சுக்காதீங்க. எல்லாருமே பாவத்தில் கிடந்தோம். எல்லாரையும் பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. இந்த அழைப்பை நீங்க மறந்துடக்கூடாது. திரும்பவும் நீங்க உண்மை இல்லாம பாவத்துல போய் மாட்டிக்கிட்டு வெளியே வராம தவித்து கொண்டு இருக்க கூடாது. அப்ப முதல் வருஷம், முதல் 40 வருஷம் அவருடைய தகுதி ஆண்டவர் பாருங்க எங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. தேவனுடைய திட்டத்தை ஜனங்களால புரிஞ்சிக்க முடியாது. இதெல்லாம் தேவ திட்டம் புரிஞ்சுக்கிட்டா எப்படியோ இருக்கலாம். சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் கூட ஆண்டுடைய திட்டம் நாம் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நாம கூட வாய் ஊறுகிற அளவுக்கு ஆண்டவர் இப்படி எல்லாம் நடத்துறாரு. மோசே 40 வருஷம் வளர்ந்து ஒரு நல்ல அதிகாரத்துல, ஒரு இளவரசனா, ஒரு நல்ல எல்லா ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு எகிப்துல ஒரு பெரிய அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முடிஞ்சது. ஆனா அந்த நேரத்தின் முடிவில் நீங்க பார்த்தீங்கன்னா முதல் கட்டம் மனுஷிக வாழ்க்கை, முதல் கட்டம். இப்ப இந்த மாம்ச வாழ்க்கையின் உச்சகட்டம் எங்க போகுது? கொலையும், என்னது, கோபமும் கொலை வெறியும். கோபம்
40 வருஷம் முடிவில் கோபம் வருது, என்ன வெளி வருது. அப்போ ஒரு தலைவனா வளர்ந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தா கூட குணங்கள் மாறல, குணம் மாறல. அப்போ ஒரு மனுஷனுடைய குணம் மாறாம அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அடுத்த கட்டம், அடுத்த இன்னொரு நல்ல நிலைக்கு போகணும்னு சொன்னா பழைய நிலையை மாற வேண்டும், பழைய பேச்சு மாறணும், பழைய புத்தி மாறணும், பழைய பார்வை மாறணும். அந்த பார்வை வித்தியாசமாயிடணும். அது ஆகாம இன்னும் இருக்கு ஆண்டவர் அடுத்த இடத்துக்கு கொண்டு போக முடியாது. இருக்கிற நிலையோட அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நமக்கு தெரியணும். இது என் வாழ்க்கையில் நான் யோசித்து பார்க்கிறேன். என்னுடைய ஆரம்ப கட்டம், இப்ப இருக்கிற நிலைமை, அடுத்த நிலைமை எப்படி போகும் தெரியல. முந்தியெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தா புலம்பிக்கிட்டே இருப்போம் அதிகமா. அப்பெல்லாம் போன் இல்லை, போன்லாம் பேசவும் மாட்டோம். இப்ப உள்ள நிலைக்கு பார்த்தா பேசிட்டு போட்டு கடவுள் அவங்கள பார்த்துக்கிறாரு. அல்ல, கவனிக்கிறீங்களா? அவங்க பேசினாங்கன்னா அவங்க மாட்டிக்க போறாங்க. அவங்க பிழி வெட்டினாங்கன்னா முதல்ல யாரு விழ போறாங்க? அவங்க விழ போறாங்க. தீமைக்கு அவங்க ஒன்னா சேர்ந்தா அவங்க மாட்டிக்கிட்டு சாக போறாங்க. நாம ஏன் அந்த தலையில போய் நம்ம தலையில அந்த பிரச்சனையை போட்டுக்கிட்டு நாம ஏன் மாட்டிக்கிட்டு சாகணும்? விளக்குது அவங்களுக்கு. முந்தினா ஒரு 10-20 பேருக்கு சொல்லிடுவார், நான் ஒன்றும் பண்ணாலும் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பாஸ்டர் இப்படியா? என்ன பாஸ்டர் என்ன பண்றது நீங்களே பாருங்க. அப்போ ஆனா இப்போ யார்கிட்டையும் எதையும் பேசக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்துருக்கிறோம். ஏன் நம்மால யாருக்கு எந்த பிரச்சனை வர? இதான் வளர்ச்சி. மோசே வாழ்க்கையில நல்லா கத்துக்கிட்டாரு, ஆனா குணம் மாறல. அதிகாரம், பணம் அதெல்லாம் இருந்தது. அப்போ ஆண்டவர் அடுத்த ஒரு 40 வருஷம் அந்த கொலை, அந்த கோபம், அந்த பெருமை அதை உடைக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் அவருடைய வேலைக்காக அந்த இடத்தை விட்டு வெளியே கொண்டு வராரு. எல்லாமே சொல்ல முடியுமா? நான் நடத்துதல் இருக்கிற இடத்திலேயே இருந்துகிட்டு பண்ண முடியாது. நாளாகமத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க நியாயாதிபதிகள் தீம் வசனம் அதுதானே. நியாயாதிபதிகள் 6:14 உன்னை அனுப்புகிறவர் நான் உன்னோட இருக்கிற, நான் உன்னை அனுப்புறேன், நான் உன்னை அழைக்கிறேன், நான் உன்னை அனுப்புகிறேன் கிதியோனே. இதான் இந்த மாசத்துல முதல் ஒரு தீம் வசனம். அப்போ மோசே இடத்தில் பார்க்கும்போது அந்த நிலைமை மாறுது. இந்த 2ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும். யாத்ராகமம் 2 சரி, கீழே வேகமா நான் போறேன். இப்போ 40 வருஷம் முடியுது, அடுத்த 40 வருஷம் தொடங்குது. அததான் 3ஆம் அதிகாரத்தின் 1 நீங்க பார்க்க முடியும். இப்போ மோசே மீதியா தேசத்து ஆசாரியராக தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே பர்வதம் மட்டும் வந்தார். அப்போ மோசேயை ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சுட்டாரு. எவ்வளவு பேர் இருந்தாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆண்டவர் அவர் காரியத்துக்காக யாரையும் எப்பவும் எப்படியும் அவர் செய்ய அழைக்க முடியும், ஆயத்தப்படுத்த முடியும். ஆனா மோசே தான் அவருக்கு வேணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு. எல்லாமே சொல்றீங்களா? இப்ப எல்லாம் சொல்லி எனக்கு விளக்கி சொல்ல நேரம் இல்லைன்னு 10 நிமிஷம் தான். சும்மா உங்கெல்லாம் வேணாம். 2.5 மணி நேரம் தான் ஆராதனை. அதனால முடிச்சிடுறோம். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நாம 9:30க்கு அடுத்த ஆராதனை தொடங்கணும். ஆண்டவர் யாரையும் கொண்டு வர முடியும். மோசே நினைச்சே பார்த்திருக்க மாட்டார். மோசே நினைச்சே பார்க்க மாட்டார். ஆண்டவர் எப்பவுமே நினைக்காத காரியத்தை செய்கிறவர். அவருக்கு தெரியும்.
ஆனா நமக்கெல்லாம் தெரியாது, நமக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதனால யோசிச்சுக்கிட்டு அப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும்னு ராத்திரி கனவு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காதீங்க. நான் அப்படி வரப்போறேன், நான் அப்படி வரப்போறேன், என்ன அப்படி நான் என்ன மாத்துவாங்க அப்படி யோசிச்சிருந்தா எவ்வளவோ வாழ்க்கை மாறி இருக்கணும். நம்ம நினைக்கிறபடி எல்லாம் நடப்பது இல்லை. கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கம் இருக்கு. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இப்ப பாருங்க எங்க கொண்டு வர்றாரு. அரண்மனையில் அதிபதியா இருந்தவர் இப்ப எங்க ஆண்டவர் எங்க கொண்டு வந்திருக்காரு. அழைக்கிறவங்க, அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் எங்க கொண்டு வராருன்னா மேலான இடத்துல இருந்து ஒட்டச்சி நொறுக்கி கோபத்தை அகற்றி கொலைவெறியை அகற்றி என்ன செய்ய, ஒரு ஆட்டுக்குட்டி பின்னால போய் ஆடு மேய்க்கிற அந்த அளவுக்கு பொறுமை தாழ்மை சாந்தத்தை கற்றுக்கொள்ள தேவன் அப்படியே கீழே கொண்டு வருகிறார். ஸ்டபனா இருக்கவே முடியாது. எப்பவுமே நான் சொல்றதா எல்லாம் கேட்கணும், எல்லாம் நடக்காது. குடும்பத்துல, சபையில, ஆபீஸ்ல, வேலை செய்யற இடத்துல கடவுள் அப்படியெல்லாம் வைக்க மாட்டா. நான் சொல்றதா கேட்கணும். மோசே சொல்றதா மற்றவங்க கேட்கணும். ஆனா தேவன் அவருக்கு வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டார். அவரை இப்ப அப்படியே கீழே கொண்டு வர்றாரு, கீழே கொண்டு வர்றார். ஆடுகளை மேய்ச்சா அடுத்து பின் நோக்கம் என்ன? பல லட்சங்களை வழிநடத்துவதற்கு. இது தெய்வத்தின் காரியம். ஓரே பர்வதம் அப்படின்னு அங்க சொல்லி இருக்கு. ஆடுகளை வனாந்தரத்துல பின்புறத்துல விட்டுட்டு தேவ பர்வதமாகிய ஓரே பர்வதம் மட்டும். பர்வதம்னா என்ன? ஒரு சின்ன மலை. அப்ப இந்த என்ன சொல்றாங்கன்னா, அது வசனம் இருக்க சரியா ஆராய்ந்து பார்க்க முடியல. இந்த ஓரே பர்வதம் சொல்றதுக்கு இதுதான், இந்த இடத்துல இருந்துதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாய பிரமாணம். இஸ்ரவேல் ஜனங்கள் வழிதவறி போகாம அவர்கள் வாழ்வதற்கு இந்த இடத்திலிருந்து தான் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த ஓரை பர்வதம்னு வரும்போது எலியா ஞாபகம் வர வேண்டும். எலியா யேசபேலுக்கு பயந்து அவர் தன்னுடைய ஓட்டத்தை எடுக்கும் போது நான் சாக போறேன்னு சொன்ன அந்த நேரத்துல என்ன நடக்குறாங்க பாருங்க. மோசே எலியா தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுறாரு. ஆண்டவர் விடல, சாப்பாடெல்லாம் கொடுக்கிறாரு. அந்த சாப்பிட்ட பலத்துல 40 நாள் எது வரைக்கும் நடந்து போனால் ஓரே பர்வதம், தேவன் இருக்கிற இடம். என்னது? தேவன் ஒரு மனுஷனை இருக்க வைக்கிறார்னா, தேவன் ஒரு மனுஷனை நடத்துகிறார் என்றால் அங்கே தேவன் இருக்கிறதுனாலதான். ஊரை பருவதம்னா அதை மட்டும் ஒரு செய்தி கொடுத்தா நீங்க தெளிவா சில காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். தாவீது கூட பாருங்க, ராஜா. நான் விலைக்கு சொல்ல எனக்கு நேரம் இல்லை. நேரம் இருக்கு, நான் நேரம் எடுத்துக்க முடியாது. சரிங்க. ஒண்ணு, அழைக்கப்பட்ட மோசே முதல்ல எங்க இருக்கும்போது அழைத்தார்? ஆடுகளை மேய்க்கும் போது. அரண்மனையில் இருக்கும் போது இல்ல, ஆடுகளை. இது தெய்வ நடத்துதல். நாம திரும்ப உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் தேவன் அவர் நடத்துகிற பாதை வித்தியாசமா இருக்கும். இரண்டாவது, அழைப்பு அப்படின்னு வரும்போது 2-3 வசனம் பாருங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி சுவாலையிலே நின்று அவருக்கு தரிசனமானார். அப்பொழுது அவர் முற்று பார்த்தார். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல், முள்ளு எரியல. முள்ள கொளுத்தி விட்டது போல இருக்கு, ஆனா முள்ளு எரியல. ஏற்கனவே அந்த முள்ளு சபிக்கப்பட்டது பூமியில. ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்தால் முள்ளா கூட இருக்கட்டும், அது ஆசீர்வாதமா மாறிடும். ஆண்டவர் அங்க இருக்கணும். அப்ப மோசேயின் அழைப்பு எங்கிருந்து வருகிறது? எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து. வேற எங்கிருந்து சத்தம் வரணும்? எதிர்பாராத ஒரு இடம். அழைப்பை பெற மோசேயின் வாழ்க்கையில ஒரு மனுஷனை அவருடைய வேலைக்காக கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. நம்ம கூட அவ்வளவுதான், நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள்.
நம்மெல்லாம் சிந்திக்கிறது இல்லை, நம்மளாம் யோசிக்கிறது இல்லை. நம்ம ரொம்ப அப்படியே ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம், எல்லாமே ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம். நான்லாம் ஈஸியா எடுத்துக்க முடியாது. ஏன்னா நான் கடந்து வந்த பாதை என்னன்னு எனக்கு தான். மோசே வாழ்க்கை போல 40 வருஷம் முடிஞ்சிட்டு இருந்து இளவரசன் போல அவர் இருந்தாரு, நான் இளவரசன் போல இல்ல. 2வது கட்டம் அழைப்புக்கு வந்தது போல அந்த அழைப்பு அந்த 40 வருடம் 40 முடிஞ்சிட்டு. மோசேயின் வாழ்க்கையில் 2வது கட்டம், என்னுடைய வாழ்க்கையில் முதல் கட்டம் முடிஞ்சது. சாதாரண அனுபவம் அல்ல. பல முறை அவ்வப்போது நான் சொல்லி இருக்கிறேன். ஆனா ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் எனக்கு தான் தெரியும். நான் கூட ஆடு மேய்க்கிறோம் தான் பல முறை சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆடு மேய்க்கிற தொழில் கேவலம் இல்லை. உலகத்துல எந்த வேலையும் கேவலமே இல்லை. நீ ஆபீஸ்ல போய் கூட காலாக்கிட்டு வந்தது வாங்குறீங்க, அங்க கூட கையை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு தான் வர்றீங்க. கார்மெண்ட்ஸ் போறீங்களே, அது என்ன குறைவான வேலையா? நல்ல வேலை தான். அங்க கூட வேலை செஞ்ச உடனே ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு என்ன நீட்டுறீங்க? நீங்க கொடுக்கலையே, மற்றவங்க. அதனால எந்த வேலையும் குறைவா நாம நினைக்க. அன்னைக்கு மோசே ஆட்டுக்கு பின்னால ஓடுறதுனால தான் அவருடைய அழைப்பை வித்தியாசமா கொண்டு வந்தார். என்ன நான் ஆட்டுக்கு பின்னால அலைஞ்சதுனால தான் இன்னைக்கு அநேக ஆத்துமாக்களை தேடி போக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆனா எனக்கு தெரியுது அது என்னன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ யோசித்து பார்த்துட்டு அவர் அடுத்து என்ன பண்றாரு பாருங்க. 3ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே, இந்த முச்செடி என்ன வெந்து போகலையே, நெருப்பு எரியறப்ப ஜுவாலித்து எரியுது. அங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட நெருப்புல தூக்கி போட்டாங்க, என்னாச்சு? வெந்து போகல. ஆனா மற்றவங்களை வெந்து போக வச்சிச்ச. தேவன் இருக்கிற இடத்துல, தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல, தேவ சித்தத்தின் நடுவிலே இருந்தால் எந்த ஆபத்தும் வரவே அங்கே அதிசயம் வெளிப்படும். ராஜா தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், பார்த்து கேட்கிறாரு, ஏன்னா 3 பேரை தான் போட்டோம், அந்த இடத்துல 4வது வித்தியாசம்னா ஒரு ஆள் அங்க இருக்கிறாரு, என்ன ஒன்னும் ஆபத்தே இல்லையே. ஆச்சரியமான நிலை. அது போலதான் இங்க இருக்கு. அழைப்பு உறுதிப்படுத்துவதற்கு, அழைப்பை பெற ஒரு ஆச்சரியமான முள்ள எரிய வச்சு அது எரிஞ்சு போகாம வெந்து போகாம இருக்கிறதுனால, அடுத்த வசனம் பாருங்க, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். இந்த சூழ்நிலையை பார்த்த பிறகு மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஓட்டம் பிடிச்சு ஓடிடுவாங்க தானே. தேவன் ஒரு காரியத்திற்கு சிலரை அழைச்சு ஆயத்தப்படுத்தினா அவங்க இன்னும் முன்னேற. தேவனுடைய திட்டமாச்ச, தேவனுடைய திட்டம். இது என்னதான் நடக்குது பார்க்கலான்னு கிட்ட போயிட்டு நான் பார்ப்பேன்னு சொன்னா தேவ சத்தம் அப்பதான் மோசேக்கு வருகிறது. சில சூழ்நிலை வரும், அந்த நேரத்துல தெய்வீகத்தை பார்க்க, தேவ சித்தத்தை அறிய, தெய்வீக காரியத்தை புரிந்து கொள்ள இன்னொரு ஆளை தள்ளி விட்டுட்டு நாம ஒதுங்க கூடாது. நாம துணிந்து ஆண்டவர் கிட்ட போக வேண்டும். அல்லது அன்றைக்கு மோசேக்கு தெரியாது, இன்றைக்கு ஆண்டவர் யாருன்னு நல்லா தெரியும் நமக்கு. பைபிள் என்னன்னு நமக்கு தெரியும், ரட்சிப்புனா என்னன்னு தெரியும், அபிஷேகம்னா என்னன்னு தெரியும், சிலுவை மரணம்னா என்னன்னு தெரியும், ஊழியம்னா என்னன்னு தெரியும், நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியம் நமக்கு தெரியும். ஆனா இன்னும் சபையில உட்கார்ந்துட்டு தெரியாம உட்கார்ந்துருக்கிற ஜனங்களும் இருக்காங்க. இன்னும் பழைய நிலை, பழைய பேச்சு. அழைப்புனா என்ன? அதை அழைப்பது அவங்க வேலை. போயிட்டு இதை கொஞ்சம் செய்யுங்க, அதை கொஞ்சம் சைடா பேச நேரம் இல்லை, எனக்கு வியாக்கியானமா நம்ம சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை. அழைப்பு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? மோசே மோசே. இதை கேட்ட உடனே என்ன சொல்றது? இதோ அடியே. இது ஆண்டவருக்கு அடிமையில மரியாதை சொல்றதை போல, இதோ அடியே. அந்த சத்தம் கேட்ட உடனே அடுத்து ஓட்டம் பிடிச்சி ஓடல, இதோ அடியேன்னு ஒப்பு கொடுக்குதா. அப்புறம் அதோட விட்டாரா, இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருங்குறாரு. அப்பொழுது அவர் இங்கே கிட்ட நீ வராத, அவர் கிட்ட வந்துகிட்டே இருக்கிறார். மோசே கிட்ட வராரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த. அழைப்பு பெற ஆயத்தம் தேவை.
இன்னைக்கு ஊழியன்னா மதிப்பே இல்லை, அவ்வளவுதான். எல்லாரும் வர வேண்டியதுதான், எல்லாரும் செய்ய வேண்டியதுதான், எல்லாரும் வரணும், எல்லாம் செய்யணும். ஆனா ஒரு பேசிக் ஆயத்தம் தேவை, ஒரு பரிசுத்தம். அந்த இடத்துல பரிசுத்தங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறார். பரிசுத்தம் தேவை. ஆண்டவரே சொல்றார், நிக்கிற இடம் செருப்பு போடுறது பிரச்சனை இல்லை, அதுக்காக ஷூ போட்டுட்டு மேல வந்து நிக்கணுங்கிற அவசியம். பெரிய பாஸ்டர் வராரு, கெஸ்ட்டுங்க வராங்கன்னா வராத கல்யாணத்துல, அதை கூட நாம மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கலாம். உள்ளத்துல ஒரு பயம். அப்ப அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? அந்த அந்த என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஆண்டவர் வார்த்தையை கேட்டு எது வேண்டாமோ அதை ஒதுக்கிட்டு தங்களை ஆயத்தப்படுத்திக்குவாங்க. 6ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் வசனம், பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உன் பிதாக்களுடைய தேவனா இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை, அல்ல கவனிங்க, ஆண்டவர்னு வந்த பிறகு எல்லாருக்கும் குடல் நடுங்கணும். ஒருத்தவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, நீங்க அது வேற. ஒரு அப்பான்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைதான், தப்பு செஞ்சாதான் பயப்படணும். ஆனா தெய்வம்னு வரும்போது கண்டிப்பா என்ன செய்யணும் சொல்லுங்க? நான் பிதாவானால் எனக்கு என்னுடைய கனம், கடவுளுக்கு மரியாதை கொடுக்கணும். அதனால தான் அந்த தம்பிக்கு சொன்னேன். அவர் கால் வலி, வேலை செய்யறவங்க நிறைய காலை போட்டாரு. ஆனா உட்கார்ந்து இருக்கிற இடம் எது? பரிசுத்த பூமி. அதுதான் போன் எல்லாம் ஒழுங்கா இருக்கணும், கவனம் இங்க இருக்கணும். இங்கே உட்கார்ந்துட்டு கண்டதையும் யோசித்துக்கிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன் சிலர் வந்து பேசாதீங்கன்னு சொல்றேன், எல்லாம் அசத்த. ஒரு பின்னல்ல ஏதோ ஒண்ணு டக்குன்னு விழுந்தா உடனே சத்தம் கேட்கணும். அந்த அளவுக்கு ஒரு பயபக்தி வேணும். இங்க மட்டும் இல்ல, உங்க வீட்டுல ஜெபம் பண்ணா கூட எந்த இடத்துல ஆண்டவர்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல நம்ம எங்கேயும் அந்த பயம் இருக்கணும். ஆனா அந்த பயத்தோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? நீங்க சினிமா பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்களா? உங்களுக்கு உங்க மனசாட்சி இல்லை? ஆண்டவர் உங்களை விட்டு விலகிட்டாரா? உங்களோட இருக்கிறாரா? சொல்லுங்க. இந்த லட்சணத்துக்கு பரவாயில்ல. யார் சொன்னது? பரவாயில்ல, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பரவாயில்லையா? எதை வேணாலும் பார்த்துக்கலாம், பரவாயில்லையா? கண்டு போயிடும். என்ன பண்ணுவீங்க? தொட்டு தொட்டு பார்த்துட்டு. உங்களுக்கு தெரியுமா, நேற்று வந்து ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருந்தேன் மேல. எனக்கு இங்க வலி, பயங்கர வலி. ராத்திரி 3 மணிக்கு எழுந்துக்கிட்டு, என்ன இந்த தொண்டையில ஒருவேளை கேன்சர் வந்துச்சா? நான் இருக்கிற உண்மையை சொல்றேன். மனுஷன் புத்தி பாருங்க. இந்த வார்த்தைனால் இந்த வாயை கண்ட்ரோல் இல்லாம எத்தனை வார்த்தை பேசுறோம். இந்த தொண்டையில கட்டுப்பாடு இல்லாத எத்தனை பேரை பேசுறோம், பேசி இருக்கிறோம். ஒரு என்னது பயம். ஒருவேளை கத்த தொட்டாதான் என்ன வருது? அவரை காலையில பார்த்தா அந்த வலி. சொல்லுங்க, அந்த பயம் வரணும்ன்ற அதுக்கு சொல்ற. கேன்சர் அது இல்ல, அவர் அனுமதிக்காம எனக்கு ஒண்ணும் அந்த பயம் இருக்கணும்னு சொல்றாருதான். நீங்க பஸ்ல போனாலும் எங்க போனாலும் அந்த சினிமா ஓடுது, பாக்குற எண்ணம் வரும். இப்படி பார்த்தா கூட இயேசுவின் ரத்தம் ஜெயம், அத அப்படியே நம்ம பார்த்த மாத்திக்கணும். வீட்லயும் சரி, எங்க போனாலும் நாம தான் மாத்திக்கணும். ஆண்டவர் சொல்ற நிற்கிற இடம் எந்த இடம். இப்ப ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு, எங்க போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட. ஐயா, அந்த பயம் இருக்கணுங்க. உயர்வு நோக்கி போகணும்னா, ஆசீர்வாதமா இருக்கணும்னா அந்த பயபக்தி இருக்கணும். அப்பா இல்ல, அம்மா இல்ல, புருஷன் இல்ல, மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல, நண்பர்கள் யாரும் இல்ல. நாம போய் போற வர்ற இடம் எல்லாம் ஒருவர் நம்மளோட சுத்திட்டு இருக்காரு. அவர் யாரு? தேவனுக்கு அந்த தேவ பயம் இருக்கணும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? ஐயா, இதான் செய்தி, இதான் பக்திக்குரிய செய்தி. இதை போல கேட்க மனசு இல்லாதவங்க வரமாட்டாங்க. அப்படி கேட்க மனம் இல்லாதவங்க பரலோகம் போகவே முடியாது. பரிசுத்தம் நமக்கு அவசியம். இந்த வாரம் எல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் என்னை உணர்த்திக்கிட்டு இருக்கார் சர்ச்சில் சொல்ல சொல்லி. அதனாலதான் எனக்கும் உங்களுக்கு அது தேவை என்று சொல்லிக்கிட்டு இருக்காரு.
சின்ன காரியத்துல நம்ம பழகினாதான் பெரிய அளவுக்கு நாம சின்ன 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 காரியத்துல உண்மையா உத்தமமா பயத்தோட பக்தியோட இருந்தாதான் பெரிய பெரிய காரியத்துல கூட அந்த தெய்வ பயத்தோடு நாம் எல்லாத்தையும் செய்ய. 10 ரூபாயில உண்மையா இருந்தாதான் 10,000 நம்ம உண்மையா இருக்க எத்தனை பேருக்கு விளங்குது? தேவ பயம். சும்மா வெளிக்காரமா வந்து போகாதீங்க தயவு செய்து. இந்த வார்த்தை இருதயத்துல எழுதி வச்சுக்கணும். எந்த இடத்திலும் தெய்வ பயத்தோடு நாம் இருக்கணும். அதன் பிறகுதான் அழைப்பின் நோக்கத்தை அப்படியே விளக்க செய்கிறார். இந்த அதன் பிறகுதான் 7 இருந்து 10 வரைக்கும் பாருங்க, அப்படியே சொல்றாரு. நான் யாருக்காக உன்னை ரெடி பண்ணிட்டு வரேன் தெரியுமா? என் ஜனங்களுக்காக. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஐயா, எதுக்கு உங்க சபையில கொண்டு வந்தாங்க தெரியுமா? குடும்பமா தனியா ஒரு ஆத்துமா உங்களால கெட்டு போயிட கூடாது, உங்களால ஒரு கூட்டம் பரவுவதுக்கு வரணும். விலைக்கு சொல்ல நேரம் இல்லை, அதனால நான் சொல்றேன். நம்மால ஒரு ஆத்துமா கெட்டு போவதற்கு அழைக்கப்பட்ட நாம் காரணமா இருக்க கூடாது. அதே நேரத்தில் ஒண்ணு, நம்மையும் கெடுத்துக் கொள்ள கூடாது. இன்னொரு ஆத்மா கெடுறதுக்கு நாம காரணமா இருக்கவும் கூடாது. அதே நேரத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்கள், அவர்களுக்காக நாம என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும் என்னங்கிறதெல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொருடைய வாழ்க்கையை எடுக்கும் போது வித்தியாசமான அழைப்பை நாம புரிந்து கொள்ள முடியும். எனவே அப்ப அங்க ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மோசே கிட்ட அவருடைய பிள்ளைகளை குறித்து விளக்கி சொல்லிட்டு, நான் உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புறேன். நல்ல இடத்துக்கு இல்ல, பார்வோன். ஏன்னா ஏற்கனவே மோசே எங்கதான் இருந்தாரு சொல்லுங்க? திரும்ப அங்கதான் அனுப்புறாரு, திரும்ப அங்கதான் அனுப்புறாரு. யோசனை வருமா வராதா மோசேக்கு? ஆனா மோசே அதை விட்டு பயப்படல. முந்தி கோபத்தால வெளியே வந்தவன் இப்ப தேவ பலத்தினாலே உள்ள போகிறான். முந்தி பயந்து ஓடினவர் இப்ப யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம். கர்த்தர் இருந்தால், அவருடைய வார்த்தை இருந்தால், அவருடைய அழைப்பு இருந்தால், அவருடைய அபிஷேகம் இருந்தால், அவர் கூட இருந்தால் யாரும் ஒன்னும் அசைக்க முடியாது. ஆனா அவர் காட்டுகிற வழியில நம்ம போய்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன பார்த்தோம்? மோசே அழைப்பு ஒண்ணு, ஆடுகளை மேய்த்தவர். இரண்டாவது, இந்த அழைப்பை உறுதிப்படுத்த ஒரு ஆச்சரியமான காரியம். மூன்றாவது, தேவ சத்தம். நான்காவது, இந்த அழைப்பு உறுதிப்பட ஆயத்தம். ஐந்தாவது, தேவனுடன் நெருங்கும் போது அது என்ன வரணும் சொல்லுங்க? தேவனோட நெருங்க 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 பயம் வரணும், பயம் வரணும். ஆறாவது, அப்பதான் எதுக்காக உன்னை அழைச்ச, நீ எங்க போகணும் அப்படின்னு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அப்படி எழுந்து நிற்போமா? நேரம் இல்லாதனால வெறும் வார்த்தையை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்லிட்டு போயிட்டோம். 1.5 மணி நேரம் கூட பத்தாது நாம ஒரு செய்தியை வியாக்கியானம் பண்ணி போகணும்னா. பிரசங்கம் பண்றவங்களுக்கு தான் அந்த பிரச்சனைங்க தெரியுது, பிரச்சனைங்க தெரியுது. எனவே எழுந்து கொஞ்சம் யோசிக்கணும். கோயிலுக்கே வர மாட்டேன்றாங்க. அட்லீஸ்ட் வந்த நாம மோசையை குறித்து பார்த்த போல நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களா? எல்லாரும் ஆண்டோடைய பிள்ளைகளா அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இத்தனை வார்த்தைகளை நாம கேட்டோம். வார்த்தையை கேட்டு 2 காரியம்தான். அழைப்பை மறந்து போறோமா, அழைப்புல நிற்க போறோமா? ஆண்டவர் அவங்களோடய அழைச்சிருக்காரு. எல்லாருக்கும் காலிங் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. சும்மா சும்மா வந்தாங்க யாரும் சொல்ல முடியாது. எங்க வந்தீங்க? சும்மா வந்தாங்க, அவங்க டீ குடிக்க போயிருப்பாங்க. எங்க வந்தீங்க? சும்மா வந்த, அங்க போயிட்டு கறி கடைக்கு போயிருப்பாங்க. லாஸ்ட் நேரத்தில் சிரிக்க வைக்க கூடாது.
சீரியஸா சொல்றேன். அவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்குங்க. சும்மாலாம் நம்ம கோயிலுக்கு வரல. இன்னொருத்தனை பார்த்து நிக்காதீங்க. இன்னொரு சூழ்நிலையை பார்த்து ஒதுங்காதீங்க. அழைத்தவர் யார் தெரியுமா? அவர் உயிரை கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கியிருக்காரு. உயிரை கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்காரு. நம்ம ஏதாகிலும் அவருக்காக நாம செய்யணும். இல்லைன்னா நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குமா? அதனால கோபம் எல்லாம் போடுன்றது. இன்னும் நீங்க 10, 20, 30, 50, 100, 500 பிரசங்கம் கேட்டும் நம்ம வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி தன்மை இல்லாவிட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? அதனால தேவனுக்கு அர்ப்பணித்து ஒவ்வொரு முறையும் கர்த்தர் சொல்லும் போது ஒரு வார்த்தை அழுத்தமா இதயத்துக்கு வரும். அதை இருதயத்தில் வைத்துக் கொண்டு இனி நான் ஆண்டவருக்காக வாழணும் என்று ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கையை உயர்த்தி வாய் திறந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இங்க வாய் திறக்கலன்னா அப்படியே உட்கார்ந்துருங்க. மோசே அப்படி கிட்ட நெருங்கி வந்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க வாய் திறந்து. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். போதல் இந்த ஸ்தோத்திரம். மோசே யோசித்து பாருங்க. மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. மரணம் தானே தொலைப்போ ஏங்கி
நீரே என் தேவன். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியை நடத்த வேண்டுமே. கேட்டீங்களா? இந்த வாரம் முழுவதும்